வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 23ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் உலக வானிலை நாள், வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் டே. இந்த உலக வானிலை நாள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எதை குறிக்கிறது? 1950ஆம் ஆண்டில் தான் முதலாக இதே மார்ச் 23ஆம் தேதி உலக அளவிலான வானிலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த நாளை நினைவுகூரும் வண்ணம்தான் பிறகு இந்த உலக வானிலை நாளாக இந்த மார்ச் 23ஆம் தேதி உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. அதாவது இதற்கு முன்பு வானிலையை கணிப்பதற்கு மரபு ரீதியான ஒரு அறிவு மக்களிடம் அல்லது சமூகங்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக புயல் வருவதை அறிந்து கொள்வதற்கான சில வழிமுறைகள், அதே போல் இயற்கை சீற்றங்கள், பஞ்சம் வரப்போவதை குறிக்கக்கூடிய விஷயங்கள், கடும் வறட்சி வரப்போவதை குறிப்பதையெல்லாம் இயற்கையில் ஏற்படக்கூடிய சில வெளிப்படையான மாறுதல்களை கொண்டு முந்தைய காலகட்டத்தில் கணித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றிய நிறைய செய்திகள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் உலக அளவில் துல்லியமாக வானிலையை ஆய்வு செய்யக்கூடிய பல்வேறு விதமான ஆராய்ச்சி முறைகளும் கருவிகளும் உருவாக்கப்பட்ட பிறகு இயற்கையை எதிர்கொள்வதில் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் பேரிடர்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, இன்னும் பல்வேறு விதமான பேரிடர் சார்ந்த மேலாண்மை, இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த வானிலை ஆராய்ச்சி தான். அதாவது விமானங்கள் எப்படி பறக்க முடியுமா முடியாதா, கடல்களில் கப்பல் செல்ல முடியுமா செல்ல முடியாதா என்பதோடு மட்டுமல்ல, மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு புயல், காற்று போன்றவற்றினுடைய திசைகளை அறிவது மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. இன்னொன்று வேளாண்மையில் இந்த வானிலை மைய அறிவிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது பருவநிலை மாற்றங்களை துல்லியமாக கணித்து சொல்கிற போது அதற்கேற்ப வேளாண் செயல்பாடுகள் மாற்றி அமைத்து கொள்ளப்படுகின்றன. இப்பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு வானிலை கணிக்கப்படுகிறது என்றால், ஒரு மாநிலத்தில் எந்தெந்த இடத்தில் எவ்வளவு நேரம் மழை பெய்யும் என்பதெல்லாம் வானிலை அறிக்கையில் சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துல்லியமான வானிலை பகுப்புகள் வந்துவிட்டன. அதையும் மீறி வானிலையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் அவை இந்த அறிவிப்புகளை பொய்த்து போகவும் செய்கின்றன என்றாலும் கூட பெரும்பாலான வானிலை முன்னெச்சரிக்கைகள் அவை மக்களை பாதுகாப்பதற்கு பெரிதும் உதவுகின்றன. முக்கியமாக புயல் தொடர்பான அறிவிப்புகள். இப்பொழுதெல்லாம் புயல் வருவதை முன்கூட்டியே கணித்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது, அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது போன்றவற்றிலெல்லாம் வானிலை அறிக்கைகள் மிகவும் பங்கு வகிக்கின்றன. அதே போல் பெருமழை வருவதற்கான வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கின்றன, மக்களும் தம்மளவில் மேற்கொள்கிறார்கள். இப்படியாக பல்வேறு துறை சார்ந்து வானிலை மையங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக ஆதாரமான ஒன்றாக மாறிவிட்டன. உடனுக்குடன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வானிலை சார்ந்த செய்திகள் என்பவை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கொள்ளவும் தகவமைத்துக் கொள்வதற்கும் பெரிதும் உறுதுணையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த உலக வானிலை நாள் என்பதை உலக வாழ்நிலை நாள் என்று சொன்னாலும் தவறில்லை. மனிதர்கள் இயற்கையோடு கொள்கிற உறவில், இயற்கையினுடைய சீற்றங்களிலிருந்தும் எதிர்பாராத மாற்றங்களிலிருந்தும் தம்முடைய வாழ்வை தகவமைத்துக் கொள்வதற்கு இந்த தினம் என்பது, இந்த உலக வானிலை தினம் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை வழங்குகிறது. நாம் வானிலை அறிவிப்புகளை கவனமாக பின்தொடர்வது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பற்றிய விழிப்புணர்ச்சியை இந்த நாளில் நாம் ஏற்படுத்துவது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய விடுதலையில், இந்த இந்திய நாட்டில் பற்றுடையவர்கள் யாராக இருந்தாலும் மார்ச் 23க்கு என்ன சிறப்பு அல்லது என்ன துயரம் என்று கேட்டால் உடனடியாக சொல்லிவிடுவார்கள். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் என்கிற 3 மாவீரர்களையும் தூக்கிலிட்ட நாள் மார்ச் 23, 1931 ஆண்டு. மார்ச் 23 அவர்கள் 3 பேரையும் இரவு நேரத்திலே தூக்கிலிட்டார்கள். இந்திய வரலாற்றிலேயே நம் விடுதலைக்கு முன்னும் பின்னும் யார் ஒருவரையும் அதிகாலையில் தான் தூக்கிலிடுவார்கள்.
அதுவும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே தூக்கிலிட்டு விடுவார்கள். ஒரே ஒரு விதிவிலக்காக இந்த 3 போராளிகளையும் 7:33 இரவு நேரத்தில் தூக்கிலிட்டார்கள் என்பது ஒரு செய்தி. என்ன காரணம் என்றால், அவர்களை விடுதலை செய்ய சொல்லி மக்களின் போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்பதால் இன்னும் சில நாள்கள் தாமதித்தால் அந்த போராட்டம் அதிகமாகிவிடுமோ என்கிற அச்சத்தால் இன்றே தூக்கிலிட்டு விடலாம் என்று முடிவு செய்து காலையிலே முடிவு செய்து இரவு 7:30 மணிக்கு தூக்கிலிட்டார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு ஓரிரு நாள்களுக்கு முன்னால் பகத்சிங் தன்னுடைய தோழர்களுக்கு ரகசியமாக எழுதி அனுப்பிய கடிதம் இப்போதும் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. அந்த கடிதம் பகத்சிங் யார் என்பதை நமக்கு சொல்லும். பகத்சிங் அந்த கடிதத்தை தொடங்கும் போதே இப்படி எழுதுகிறார்: இந்த உலகில் வாழ வேண்டும் என்கிற ஆசை இயற்கையானது, அது எனக்கும் இருக்கிறது. தூக்கு மேடையில் ஏறப்போகிற நேரத்தில் அவர் எழுதியிருக்கிற கடிதம். ஏன் அப்படி ஒரு கடிதத்தை எழுதினார் என்றால், நாங்கள் உன்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விடுகிறோம், தப்பித்து வர உனக்கு சம்மதமா என்று கேட்டிருந்த போது அதற்கு விடையாக அந்த கடிதத்தை எழுதினார். இந்த உலகத்திலே எல்லோருக்குமே வாழ்வதற்கு தான் ஆசை இருக்கும், அதுதான் இயற்கை, எனக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் நான் தப்பித்து வெளியில் வருவதால் பயன் கூடுதலா அல்லது அஞ்சாமல் தூக்கு மேடை ஏறுவதால் பயன் கூடுதலா, எது இந்த நாட்டின் விடுதலைக்கு உதவும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அவர் சொன்னார், நான் வெளியில் வந்துவிட்டால் எனக்கு இன்னும் சில ஆசைகள் இருக்கின்றன, என்னிடம் சில பலவீனங்களும் இருக்கக்கூடும். நான் இறந்து போனால் அந்த பலவீனங்கள் உலகுக்கு தெரியாது. நான் வெளியில் வந்தால் என் பலவீனங்களும் தெரியும். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையும் நிறைவேறலாம். அந்த ஆசை என்ன என்றால், நான் நினைத்ததில் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பியதில் 1000ல் 1 பங்கு தான் செய்திருக்கிறேன். வெளியில் வந்தால் அதை நான் கூடுதலாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு நன்மை. ஆனாலும் இன்றைக்கு என்னுடைய பெயர் ஒரு புரட்சிக்காரனாக மக்களினுடைய நெஞ்சத்தில் பதிந்து கிடக்கிறது. நான் தூக்கு மேடை ஏறினால், அடடா, இந்த பகத்சிங்கை போல நாமும் பிள்ளைகளை பெற வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மக்களிடத்திலே வரும். எண்ணி பாருங்கள், நான் தப்பித்து வெளியில் வந்தால் இந்த நாட்டுக்கு மறுபடியும் ஒரு பகத்சிங் கிடைப்பான். ஆனால் தூக்கு மேடை ஏறினால் என்னைப் போல 1000 பகத்சிங்குகள் இந்த நாட்டுக்கு கிடைப்பார்கள். எது நல்லது? எனவே என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக, உங்களினுடைய வேண்டுகோளுக்காக நான் தப்பித்து வெளியில் வருவதை தவிர அதை விட உறுதியாக நின்று தூக்கு மேடையில் ஏறி அந்த தூக்கு மேடையை எதிர்கொள்வது என்பதுதான் எனக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது என்று எழுதிய அத்தனை தெளிவான பார்வை. இந்த கடிதத்தை எழுதுகிற போதும் தூக்கு மேடை ஏறுகிற போதும் பகத்சிங்கிற்கு வயது வெறும் 24 தான் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு 60-70 வயது முதிர்ச்சி உள்ள அனுபவம் மிக்க ஒருவரின் எழுத்துக்களைப் போல பகத்சிங்கின் எழுத்துகள் அமைந்திருக்கின்றன. அப்போது வயது வெறும் 24 மட்டும்தான். 24 வயதில் இத்தனை தெளிவும் இத்தனை துணிவும். அந்த தூக்கு மேடையை பார்த்து பகத்சிங் அஞ்சவே இல்லை. மேடையில் ஏறுகிற போது 3 பேரும் வரிசையாக நின்றார்கள். 3 பேரும் அரசுக்கு வைத்த கோரிக்கை என்ன என்றால், எங்கள் கண்களை கருப்பு துணியால் கட்டாதீர்கள். யார் உங்கள் தூக்கு மேடையை பார்த்து பயப்படுவானோ அவன் கண்களை கட்டுங்கள், எங்களுக்கு கட்டாதீர்கள் என்று சொன்ன அந்த துணிச்சல், கடைசியாக 3 சேர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த காட்சியை பார்க்கிற போது ஒன்று நமக்கு தோன்றுகிறது. அடுத்த நாள் காலை வைத்திருந்தால் கூட வெளியே கலவரம் வந்துவிடுமோ என்று அஞ்சி இரவிலே தூக்கில் போட்டது ஆங்கிலேய அரசாங்கம் என்றால், பகத்சிங்கை பார்த்து ஆங்கிலேய அரசே அஞ்சியது. ஆனால் தூக்கு மேடையை பார்த்து கூட பகத்சிங் அஞ்சவில்லை. அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க.
ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்டனஸ் வருது? ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.